ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் பன்னீர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க, ஒரு கப் பாஸ்மதி ரைஸ், ஒரு கேரட், ஒரு 2-3 பீன்ஸு, கொடமிளகாய் ஒரு பாதி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோயா சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது பாஸ்மதி ரைஸில் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சுக்கோங்க. இப்போ வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அரிசி நல்லா கழுவி தண்ணியில் நல்லா வடிச்சிருங்க. இதில் போட்டுக்கோங்க. போட்டு அரிசி நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி போட்ட உடனே அரிசி பிசு பிசுப்பாக இருக்கும். இந்த பிசு பிசெல்லாம் போய் உதிரி உதிரியாக வர வரைக்கும் வருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். எதுக்காக அரிசி வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாதம் குழண்டு போக உடஞ்சி போகாமல் இருக்கும். அதனால் அரிசி பாருங்கள் நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ சாதம் வடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதி வந்ததும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரைஸ் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் இது வெந்துடும். ரொம்ப குழண்டு விடாமல் நல்லா பதமாக இருக்கும் போதே எடுத்துடலாம். அரிசி போட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை தட்டு வச்சு வடிகட்டிடலாம். சாதம் வடித்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுக்கோங்க. ஏன்னா அதே பாத்திரத்துல இருந்தால் குழண்டு போயிடும். தோசைக்கல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 4 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த பக்கம் திருப்பி பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. எல்லா பன்னீரும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பன்னீர் பார்த்திங்கன்னா 4 சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். இப்போது இதை எடுத்துடலாம். இப்போ வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் போட்டுக்கோங்க. பீன்ஸ் கூடவே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. காய் எல்லாமே நல்லா சீக்கிரம் உடனே வதங்கிடும். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும். பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் போட்டுக்கோங்க. கேரட் கொஞ்சம் வதங்கினோடனே கொடமிளகாய் போட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொடமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காய்க்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதத்தில் வடிக்கும் போதே போட்டிருக்கோம். காய்க்கு மட்டும் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. சோயா சாஸ் இதிலே ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு வதக்கி விடுங்க. பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் உடையாது. அடுத்து ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா இதுலேயே ஹீட் ஆகட்டும். நல்லா கிளறி விடுங்க.
1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.